ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி ப்ரோட்டீன் ஃபில்டு பருப்பு செய்யலாம். அதுக்கு உத்தன் பருப்பு, சன்னா பருப்பு, 1 கப்பு உத்தன் பருப்பு, 1/2 கப் சன்னா பருப்பு, கடலை பருப்பு எடுத்துக்கலாம். அதை நல்லா வாஷ் பண்ணி 10 to 15 minutes ஊற வச்சிடுங்க. இது ப்ரோட்டீன் ஃபில்டு பருப்பு. இது சிம்பிளாக செய்ய போகிறோம், குயிக்காக செய்ய போகிறோம். 15 minutes பருப்பு ஊறின பிறகு அது குக்கரில் போட்டு உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டு 3 to 4 whistles வரைக்கும் பாயில் பண்ணுங்கள். ஒரு ஃப்ரை பேனில் நெய் ஊற்றிட்டு சீரகம், வேணும்னா நீங்கள் பூண்டும் போடலாம், பச்சை மிளகாய் குட்டியாக வெட்டிட்டு போடுங்க, கொத்தமல்லி, மிளகாத்தூள் போட்டு அந்த தாளிச்சது தாலில் போட்டுடுங்க. தால் திக்காக இருந்தால் நீங்கள் அதில் ஹாட் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தால் நீங்கள் பிளெயின் ரோட்டி, பாஜ்ரா கம்பு ரோட்டியோடு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நீங்கள் டேயில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். நீங்கள் உத்தன் பருப்பை எப்படி செய்வீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த தாலை நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறீங்களா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். என் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் வியூஸ் நிறையா இருக்குது, ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ஃபில்ட் பருப்பு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தியோடு ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், யம்மியாக இருக்கும். கொத்தமல்லி சட்னி கூட இதில் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல காம்போ. இந்த பருப்பு சட்னி அண்ட் சப்பாத்தி ரொம்ப நல்லா காம்போவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தாலை ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்தது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான டிஷ், குயிக்காக செஞ்சுக்கலாம். ஒரு பக்கம் தால் வச்சுட்டு கூட நீங்கள் சப்பாத்தி செய்யலாம். டேக் கேர். தேங்க்யூ.